ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேதகாம புஸ்தகத்தில் எத்தனை வகையான ஞானஸ்நானங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்களா? பாருங்கள், வேதகம் புஸ்தகத்தில் தெளிவாக நாம் சொல்ல முடியும். 3 வகையான ஞானஸ்நானங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. தெர் இஸ் 3 டைப்ஸ் ஆஃப் பேப்டிசம்ஸ். பாருங்கள், பேப்டிசோ அப்படின்னா ஏதாவது ஒன்றில் மூழ்கடிப்பது அப்படின்னு சொல்லி கிரேக்க வார்த்தையில் அர்த்தம் இருக்குது. அப்போ அந்த வார்த்தையிலேருந்து வந்தது தான் இந்த பேப்டிசம், ஞானஸ்நானம் அப்படின்னு. அப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், தண்ணீரினாலே ஞானஸ்நானம் எடுப்பதை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள் தண்ணீரிலே விசுவாசிகளுக்கு என்ன பண்ணுறோம்? ஞானஸ்நானம் கொடுக்குறோம். அது பாஸ்டர் யாராவது கொடுப்பாங்க. 2வது வகையான ஞானஸ்நானம் பற்றி யோவான் ஸ்நானகன் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ 2வது ஞானஸ்நானம் பரிசுத்த ஆவினால் நம்ம எடுக்க போகிற ஞானஸ்நானம். அதனால் 3வது ஒரு ஞானஸ்நானம் வேதத்தில் இருக்குது. அது என்னன்னு தெரியும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை குறித்து தெளிவான ஒரு இன்ட்ரடக்ஷன் அறிமுகம் உங்களுக்கு